Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நார்மலாவே உருளைக்கிழங்குனா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த பேபி பொட்டேட்டோ வச்சு செய்யற இந்த ரோஸ்ட் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. குக்கரில் 1/2 கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். நம்ம அதிக விசில் விட்டோன்னா உருளைக்கிழங்கு குழஞ்சி போயிடும். ஒரு விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்க மூடி போட்டு ஒரு விசில் வரட்டும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் எடுத்து விடாதீங்க, அதவே ப்ரெஷர் இறங்கி வரட்டும். இப்போ பாருங்க ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். நான் தோல் எடுத்துட்டு பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு மட்டும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மற்றதெல்லாம் நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ பாருங்க தோலெல்லாம் கட் பண்ணியாச்சு. பெருசாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச பிறகு 4 பல்லு பூண்டை தோலோடவே தட்டி சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பேபி பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெயிலே இந்த உருளைக்கிழங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். அதனால நான் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மசாலா கூட உருளைக்கிழங்குலாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். உருளைக்கிழங்கு நல்லா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நடுவில் ஒரு 2 வாட்டி நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ ரோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ரொம்ப நேரம் வேக விட வேண்டாங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால தான். அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டேட்டோ ரோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பேபி பொட்டேட்டோ ரோஸ் சாம்பார் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.